மோனிகா டான்ஸ் ஆடின வைபோட வாங்க நம்ம ஐஆர்டியோட Q1 ரிசல்ட்டை பற்றி பார்ப்போம். ஐஆர்டிஏ ஷேரை இனிமே ஃப்ராடு கம்பெனிக்கு கடன் கொடுப்பியா வாயிலே குத்துன குத்துல கம்பெனி ஃபுல்லாக ஒரே ரத்த கலரியாக மாறிடுச்சு. இப்படி அடிக்கிற அளவுக்கு இந்த பச்சை புல் அப்படி என்னதான்பா செஞ்சா? வாங்க பார்ப்போம். ரீசன் 1, சென்சால் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு இவங்க கொடுத்த கடன் தான் காரணம். அதனுடைய ப்ரமோட்டர்ஸ் ஃபுல்லாக சேல் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. அதனால் சில கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் கொடுத்த கடன் திருப்பி வருமான்ற ஒரு சந்தேகத்தில் இந்த ஷேருடைய மதிப்பு கீழே இறங்குது. ரெண்டாவது ரீசன், இவங்களுடைய Q1 ரிசல்ட்டு நெகட்டிவில் கொடுத்தது. ஐஆர்டி கம்பெனியை பற்றி ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இதுக்கு நவரத்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியை NFC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், வங்கி சாரா நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி நவம்பர் 2023 தான் முதல் IPO வந்தது. இந்த கம்பெனி எந்தெந்த கம்பெனிக்கெலாம் கடன் கொடுக்குறாங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி இருக்கிற கம்பெனிஸுக்கு மட்டும்தான். குறிப்பாக சோலார், விண்டு, ஹைட்ரோ பவர். இதில் மேனுஃபேக்சரிங் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கடன் தர ஒரு கம்பெனியாகவும் இருக்குது. இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்டேட்டில் இவங்களுடைய பர்சன்டேஜை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இவங்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆந்திரா, ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், தெலுங்கானா, மகாராஷ்டிரா. இது இல்லாமல் யூனியன் டெரிட்டரிலையும் இருக்கிறாங்க, அதர் கண்ட்ரிலையும் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா SJVN அண்ட் GMR இந்த கம்பெனியோட இணைஞ்சு 900 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை நேபாளில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கான கடனை இவங்க கொடுத்துருக்காங்க. ஐஆர்டி கொடுத்த ரிசல்ட்டை ஷார்ட்டாக பார்ப்போம். இவங்களுடைய சேல்ஸு இயர் ஆன் இயர் 29% அதிகமாக இருக்குது. எபிட்டா 4% அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 36% நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. EPS ஏர்னிங் பர் ஷேர் 38% நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை டீட்டெயிலாக பார்ப்போம். கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் கீ பாயிண்ட்டு, மார்க்கெட் கேப் 44,948 கோடி இருக்குது. ஸ்டாக் பி 28.8 இருக்குது. என்னுடைய இண்டஸ்ட்ரியல் பிஏ 25.5. இண்டஸ்ட்ரியல் பிஏ விட ஸ்டாக் பி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவாக இருக்கும். என்னுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.19 இருக்குது. எபிக்டா 16 இருக்குது. எபிக்டா 10க்குள்ளே இருக்கணும். இந்த வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒன் இயர் ஹை பார்த்தீங்கன்னா 310 இருக்குது. லோ 137. டிவிடெண்ட் ஈல்டு இது வரைக்கும் 0 தான். இது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்ததே இல்லை. OPM 88 இருக்குது. இந்த கம்பெனி IPO லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் 200 days and 50 days மூவிங் ஆவரேஜ் லோவில் ட்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே போகவே இல்லை. அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதிகபட்சம் 310 ரூபா வரைக்கும் ஹையில் போயிருக்கு. லோவில் 137. அட் ப்ரெசண்ட்டாக 160 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஹையிலேருந்து 100% கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்ப்போம். மார்ச் 2025 1904 கோடி இருந்திருக்கு. ஜூன் 2025 1947 கோடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 43 கோடி அவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அவங்களுடைய எக்ஸ்பென்சிவ் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 170 கோடி இருந்துக்குது. ஆனால் ஜூன் மாதம் 427 கோடி அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கு அவனுடைய எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ கிராஜுவலாக அதிகமாகக்கூடாது. இது ஒரு நெகட்டிவ் இந்த கம்பெனிக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா மார்ச் 502 கோடியில் இருந்துக்குது. ஜூன் மாதம் அப்படியே பாதியாக 50% குறைஞ்சி பாதியாக இருக்குது. 247 கோடி தான் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை காமிக்கிறாங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுக்குது. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். ரிசர்வ் இயர் ஆன் இயர் இந்த ரிசர்வ் அதிகரிச்சுட்டு தான் போகுது. லாஸ்ட்டாக 2024 மார்ச்சில் 5872 கோடியாக இருந்தது. மார்ச் 2025 7578 கோடியாக அதிகமாகிருக்கு. இந்த கம்பெனி இது ஒரு பாசிட்டிவ் தான். எப்பவுமே ஒரு கம்பெனிக்கு ரிசர்வ் இருக்கணும். அடுத்து பாரோயிங் பார்ப்போம்.
இந்த கம்பெனிக்கு பாரம் இயர் ஆன் இயர் அதிகரிச்சுட்டே போகுது. அதாவது அந்த கம்பெனி கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி ஒரு ஃபினான்ஷியலில் இருக்கிற கம்பெனி கண்டிப்பாக கடன் வாங்கி தான் கடன் கொடுத்தாகணும். ஸோ அப்போ பாரோயிங் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியான்னு செக் பண்ணுறதுக்கு பல ஃபேக்டர் இருந்தாலும் குறிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் 2015 ஆரம்பிக்குது. 2015 2020 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 2021 ஆரம்பித்து தொடர்ந்து என்னுடைய ப்ராஃபிட்டை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. இந்தமாரி ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் தொடர்ந்து அதிகரிக்கிறது போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி தான் சொல்லணும். குவார்டர்லி ரிசல்ட் அப் அண்ட் டவுன் ஆகலாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் குவார்டர்லி ரிசல்ட்டை விட இயர் ஆன் இயர் அதிகரிச்சுதா இருந்தால் அதை மட்டும் தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ப்ரொமோட்டர்ஸ் 2023 75% தொடர்ந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜூன் 2025 கிட்டத்தட்ட ஒரு 4% குறைச்சிருக்காங்க இந்த கம்பெனிக்கு. இது ஒரு நெகட்டிவ். இது எஃப்ஐஸ் மார்ச் 2025 1.74 3.26 அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ். டிஐஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 0.51 3.12 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். பப்ளிக் 22.74 21.86 குறைஞ்சிருக்காங்க. ஸோ பப்ளிக் குறைஞ்சது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. மெயினாக ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோட்டர்ஸ், எஃப்ஐஸ், டிஐஸ் இவங்கெல்லாம் தொடர்ந்து அதிகரிக்கணும், குறையக்கூடாது. அப்படி இருந்தது ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் குறைஞ்சிருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ். ஜூலை 10 இந்த கம்பெனியோட சீஃப் மேனேஜிங் டைரக்டர் பிரதீப் குமார் தாஸ் நியூஸ் 18 ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, சென்சாரோடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது எந்த வகையிலையும் எங்களை பாதிக்காது. எங்கள் கம்பெனியோட மோட்டிவ் என்னென்னா, அவங்களுடைய டார்கெட் என்ன 550 ஜிகாவாட்ஸ் அளவு உள்ள ரினியூவபிள் எனர்ஜியை நாங்கள் அதிகரிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய கம்பெனியோட நோக்கமாக தவிர இதெல்லாம் சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இதுக்காக எங்கள் கம்பெனியோடைய வளர்ச்சியை தடைப்படாதுன்னு அப்படின்னு தெளிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த கம்பெனியோடைய டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அட் ப்ரெசென்ட்டாக அந்த கம்பெனி 160 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனி இந்த நியூஸை வச்சு இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாக என்ன 2-3 நாள் போகுதுன்னா அடுத்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸில் எதுலாம் இருக்குதுன்னு பார்ப்போம்னா ஒருவேளை கீழே வருதுன்னா 140 அல்லது 140 லாஸ்ட்டாக இந்த வரைக்கும் மேபி வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு 130 கீழே கண்டிப்பாக வந்ததுன்னா இந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற கம்பெனி. ஏன்னா அதுக்கப்புறம் ஹால் டைம் ஆகி 310 வரைக்கும் ஆல்ரெடி போயிருக்கு. ஸோ அடுத்தது மார்க்கெட்டு ஒரு நல்ல நியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய ஹால் டைமை ரீச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி அடுத்தடுத்து இவனுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டை பொறுத்தும் இதனுடைய மேலே போகிறது கண்டிப்பாக அமையும். அதனால் இந்த கம்பெனி கீழே போகிறதுனா வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட் நல்லதாக பாசிட்டிவாக கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியை பை பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, செல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியை பை பண்ணலாம். ஏன்னா இயர் ஆன் இயர் இதனுடைய க்ரோத்து அதிகமாகிட்டு தான் போகுது. ஏதாவது ஒரு குவார்ட்டர் கம்மியாகிறதுலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இப்போ ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட்டில் எப்பயுமே செல் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி அடுத்த குவார்ட்டருக்கோ இல்லை அடுத்து மார்க்கெட் ஒரு நல்ல நியூஸ் வரும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக வரும்போது நீங்கள் செல் பண்ணலாம், இல்லைனா ஹோல்ட் பண்ணலாம். இதில் கொடுத்த எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் கொடுத்த நியூஸஸ். இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை அடுத்தது ஏதாவது இதில் கொடுத்த தகவல் அனைத்துமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இல்லை பை அண்ட் செல் எந்த ஒரு கால்ஸும் கொடுக்கறது இல்லை. நீங்கள் பை பண்ண போகிறீங்க இல்லை செல் பண்ண போகிறீங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.